அறிவு அப்படின்ற தலைப்புல நாம் கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம இந்த நாள்ல கேட்கிறது. பைபிள் சொல்றது ஆதாமை ஆண்டவர் படைத்த போது ஆதாமுக்கு அயர்ந்த தூக்கத்தை கொடுத்து ஆதாமிய ஒரு விழா எடுத்து ஏவாள் என்று ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஒரு மனிதனுக்குள்ள 24 விழா எலும்புகள் இருக்கும். மொத்தம் 25 விழா எலும்புகள். ஒரு எலும்பு கர்த்தர் வந்து ஏதேன் தோற்றத்தை எடுத்துட்டார். அப்ப எத்தனை எலும்புகள் இருக்கும்? 24 விழா எலும்பு. 12 கூட்டாக 24 விழா எலும்பு இருக்கிறது. ஒரு எலும்பு எங்க போச்சுன்னா ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பு தான் பெண்ணாக ஏற்ற துணையாக கர்த்தர் மாற்றினார். அப்போ மனைவி என்கிறவர் யார் என்று சொன்னால் ஒரு ஆணுடைய விழா எலும்பு எடுக்கப்பட்டவர் தான் ஒரு பெண் என்பதை உணர்த்துவார். இப்போ ஒரு சரீரத்தை என் சரீரத்தை எப்படி நான் நேசிப்பேன்? என் சரீரத்தை நான் நேசிக்கிறது போலவே என் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட விழா எலும்பாகிய என் மனைவியை நான் நேசிக்கும் போது என்னை நேசிக்கிறது போலவே என் மனைவியை நான் நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை என்று சொல்லிட்டு ஏவாளை ஆண்டவர் படைத்து ஏற்ற துணையாக ஆண்டவர் உருவாக்கினார். அங்க சொல்லப்பட்ட அதே வார்த்தைய இப்ப நீதிமொழிகள்ல சாலமன் சொல்றார், ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது ஆத்மாவுக்கு. அப்போ ஒரு ஆத்மாவுக்கு எது முக்கியம்? அறிவு முக்கியம். சில பாதுகாப்பு உனக்கு அறிவு இருக்குதா? ஏன் அப்படி கேட்கிறோம்? அவங்க பேச்சு, அவங்க செயல்கள், அவங்க செய்கிற செயல்பாடுகள், வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு ஒத்து வராம சங்கடத்தை உண்டாக்குறதுனால அவங்கள பார்த்து கேட்கிற உங்க அறிவு இருக்குதா? இப்படி பேசுறிய, இப்படி நடக்கிறிய அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மானா என்னங்க? உதாரணத்துக்கு சொல்றேன். பைபிள் சொல்லு ஆத்மா விலையேற பெற்றதா. அதுக்கு எவ்வளவு வேலை? உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட வேலை, ஒரு போன் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு விலை இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு இவ்வளவு விலை கொடுத்தா ஒரு ஆத்மா வாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஆத்மாவுக்கு விலையே கிடையாது, விலை மதிப்பு இல்லாது. உதாரணத்துக்கு இப்ப உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தா அந்த 100 ரூபாய் நீங்க எப்படி பாதுகாப்பீங்க? சும்மா அசால்ட்டா 100 ரூபாய் தானே பாக்கெட்ல வச்சுக்கீங்க, இல்லைன்னா இடுப்புல சொல்லி வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். இதே 1 லட்சம் ரூபாய் இருந்தா பீரோல வச்சு, இதே ஒரு 10 லட்சம் இருந்தா பேங்க்ல போட்டுருக்கீங்க, இதே ஒரு 10 கோடி இருந்தா எவ்வளவு கவனமா இருப்பீங்க? எவ்வளவு கவனமா இருப்பீங்க? எப்படி பராமரிப்பீங்க? ஏன்னா 10 கோடி இருக்குது, ஒரு 1000 கோடி இருந்தா அப்போ எத்தனை கோடி இந்த உலகத்தையெல்லாம் வித்து வானத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்கள், பூமி நிலைக்கிற தங்கம், வெள்ளி, பொன் எல்லாத்தையும் வித்து எனக்கு ஒரு ஆத்மா கூடு கேட்டாலும் அந்த ஆத்மாவுக்கு நிகரே கிடையாது. ஆத்மா விலை மதிப்பற்ற. அதுக்காகத்தான் அந்த 100 ரூபாய், 1000, லட்சம், கோடி ஏன் சொல்றதுன்னா ஆத்மாவுக்கு ஈடுனே கிடையாது. ஆத்மாவை நம்மால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. சரி, ஆத்மான என்ன? நல்லா கவனிக்க. ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது 3 நிலைகளிலே ஆண்டவர் மனிதனை படைத்திருக்கிறார். 1 ஆவி, 2வது ஆத்மா, 3வது சரீரம். இந்த சரீரத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆனால் இந்த சரீரத்திற்கு உள்ளே இருக்கிற ஆவியையோ ஆத்மாவையோ நம்முடைய சரீர கண்களால் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பேனா எடுத்துக்கொள்ளுங்க. பேனாவுடைய மேற்கவர் தான் சரீரம். இந்த பேனாவுக்கு உள்ள இருக்கிற இந்த ரீஃபல் தான் ஆத்மா. இந்த ரீஃபலுக்கு உள்ள இருக்கிற மைதான் ஆவி. கவனிங்க. அப்போ இந்த ரீஃபலுக்குள்ள இருக்கிற இந்த மையம் ரீஃபலும் எங்க இருக்கிறது? பேனாவும் உள்ள இருக்கிறது. இதே போலதான் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஆவியும் ஆத்மாவையும் ஆண்டவர் காணக்கூடிய சரீரத்திற்கு உள்ளே ஆண்டவர் என்ன பண்ணதுன்னா வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கிறோம். ஆண்டவர் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 நிலைப்பாட்டோடு இருக்கிறாரோ அதே போலத்தான் ஆண்டவர் உங்களை என்னை கூட ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 நிலையோடு ஆண்டவர் என்ன பண்ணதுன்னா நம்மளை படைத்தார். இந்த சரீரம் ஒரு நாள் செத்து போயிடும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மூச்சு காத்து போயிடுச்சுன்னா அந்த மூச்சு காத்து எப்போ போகும் நமக்கு தெரியாது. நைட்டுக்கு போகுமா, காலையில போகுமா, 50 வயசுல போகுமா, 100 வயசுல போகுமா, இல்ல நடக்கும் போது போகுமா, சாப்பிடும் போது நேர்மைக்கு சாப்பிட்டுனே உயிர் வெளியே போயிருக்குது, நடந்து போகும்போதே போயிட்டு இருக்குது, பைக் ஓடிக்கிட்டு போகும்போதே பைக்லயும் பட்டு போயிருக்குது. அந்த ஆத்மா இந்த உயிர் எப்ப போகும் தெரியவே தெரியாது. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அது சதா காலமும்
உலகத்தில் உயிர் சரீரத்திற்கு மரணம் உண்டு. ஏன்னா ஒரு நாள் சரீரம் நம்ம இருக்கிற மூச்சு காத்து வெளியே போயிருந்தா சரீரத்துக்கு வேலை செய்யாது. சரீரம் வேலை செய்யாது. சரீரம் செயல்படாது. நம்முடைய கண்ணு செயல்படாது. நம்முடைய உடல் உறுப்புகள் செயல்படாது. எல்லாம் என்னன்னா அது மரித்து போயிடும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த ஆவி என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒரு மனிதன் சாகும் போது 3 வகையான சரீரம் பிரிகிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் 3 விதமாய் மனிதனை படைத்தார். ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை மண்ணினாலே கைகளை கொண்டு படைத்தார். நல்லா கவனிக்கணும். இங்கதான் நம்ம கவனப்பட்டான். சரீரத்தை எப்படி படைச்சான்னா மண்ணு எடுத்து அந்த மண்ணான பொம்மை செய்யற மாதிரி செஞ்சு ஆதாம படுக்க வச்சுட்டு அவன் மூக்குல அப்படி ஊதினார் பாருங்க. ஊதன உடனே ஆதாம கண்ணை திறந்து பார்த்தான். ஆண்டவனுடைய முகம் அவன் மூக்கு மேல இருக்கிறத பார்த்தான். உடனே ஆதாமுக்குள்ள ஜீவன் வந்துடுது. அப்போ சரீரத்தை கைகளினாலே படைத்தார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மாவை ஆண்டவர் கைகளினாலே படைக்கவில்லை. அதை தமது சாயலாக என்று ஊதி அதை படை. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆத்மா யார் கொடுத்தது? நமக்குள்ள இருக்கிற சுவாசம், மூச்சு காத்து, இது யார் கொடுத்தது? இது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அப்ப எனக்குள்ள இருக்கிற எல்லாமே என் தாய் தகப்பன் எனக்கு கொடுத்தது அல்ல. இது இப்ப உங்க அப்பா அம்மா கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு உருவம் வேணும், எனக்கு ஒரு மனுஷன் வேணும், எனக்கு மூச்சு காத்துள்ள ஒரு மனுஷனை செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுக்க முடியாது. அப்போ நமக்குள்ள இருக்கிற மூச்சு காற்று, இந்த மூச்சு காத்து இருக்கிறதா உயிரோட உட்காந்துக்கிட்டு இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா செத்து போயிடுவோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த மூச்சு எல்லாவற்றையும் யார் கொடுத்ததுன்னா கர்த்தரே நமக்குள்ளே அதை கொடுத்தோம். ஏன் கர்த்தர் கொடுத்தார்? தம்மை நேசிக்கிறவனுக்கு ஆண்டவர் விலையேறப்பெற்றதை ஆண்டவர் கொடுத்து உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு போன மொழி வைப்போம். ஒருத்தர் நமக்கு 100 ரூபாய் மொழி வச்சாங்க, நம்ம எவ்வளவு வைப்போம்? 101 ரூபாய் மொழி வைப்போம். ஏன்னா 100 ரூபாய் வச்சா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்றேன். 100 ரூபாய் 1000 ரூபாய் வச்சா 1200 ரூபாய் மொழி வைப்போம். ஏன்? நம்ம நேசிக்கிறவனுக்கு நான் பிரதிபலனாய் அவங்க வச்சதுனால வைக்கிறோம், வைக்கலாம் வைக்க மாட்டோம். அதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் உண்மை என்னை நேசித்தபடினால இந்த மூச்சு காத்த நமக்கு இலவசமா, எந்த காசு இல்லாம ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்தார். இந்த உலகத்துல எந்த பொருள் வாங்கினாலும் காசு இல்லாம வாங்க முடியாது. ஒரு கடையில போய் ஒரு போன் வாங்கி பாருங்க, காசு இல்லாம வாங்க முடியாது. ஒரு போன் சர்வீஸ் பண்ணணும், காசு இருந்தாதான் சர்வீஸ் பண்ணலாம். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு வாகனத்துல பயணம் செய்யணும், பெட்ரோல் போட்டா தான் பயணம் செய்ய முடியும். அப்ப எந்த பொருளும் இந்த உலகத்துல பணம் கொடுத்தால் ஒழி கிடையவே கிடையாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற இந்த மூச்சு காத்த இவ்வளவு காலம் 50 வருஷம் வாழுறோம், 70 ஆண்டுகள் வாழ்கிறோம், 80 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இத்தனை ஆண்டுகள் நம்ம உயிர் வாழ்வதற்கு, நம் நடப்பதற்கு, நம் குடும்பங்களை நடத்துவதற்கு அதற்கு அச்சு அடையாளமாய் ஆதாரமாக இருக்கிற அந்த மூச்சு காத்த ஆண்டவர் எந்த விதமான பணமும் இல்லாம இலவசமாய் நமக்கு என்ன பண்றாருன்னா ஆண்டவர் இதை நமக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? நம்மை நேசிக்கிறதே. அப்ப கடவுள் தமது உலகத்தை, தமது மக்களை அவர் நேசிக்கிறபடினால இப்பேற்பட்ட இந்த ஆவிய ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இலவசமாய் நமக்கு அதை கொடுத்தார். அப்போ எனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு எஜமான் யாரு? அம்மாவா, அப்பாவா, புருஷனா? இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவி, ஆத்மா, இந்த சரீரத்தினுடைய படைப்பாளி, இந்த சரீரத்தின் எஜமானன் யார் என்றால் எனக்கு உருவாக்கி உயிர் கொடுத்த இயேசுதான் இதனுடைய எஜமானன், இயேசுதான் இதனுடைய படைப்பாளி. அதான் பைபிள் சொல்லுது, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய சுவாச காற்று அவருடைய கரத்தில் இருக்கிறது. உனக்குள்ள கொடுத்துட்டாரு, ஆனா உனக்குள்ள கொடுத்த பத்திரமா உன்னால பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி அவர் தமது கரத்திலே அதை வைக்கிறது போல வைத்து அதை நம்மை பாதுகாத்து வர. இந்த ஆத்மா எவ்வளவு காலம் வாழும்? ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. சரீரத்திற்கு சாவு உண்டு. செத்து போனா மண்ணுல போய் பல துணி பொச்சிருவாங்க. இதுவரைக்கும் அழகா உலகத்துல ஏசியில படுத்து வாழ்ந்தவங்க, ஃபேன் காத்துல படுத்து வாழ்ந்தவங்க, செத்து போன பின்பு மண்ணை போட்டு இருட்டறையில போட்டு புதைச்சிருவாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவன் கொல்லி போட்டு அவன் எரிச்ச ஒண்ணுமே தெரியல, கொல்லி போறதுக்கு அலையுவான். கொல்லி போறதுக்கு இவங்க கொல்லி போடணும், அவங்க கொல்லி போடணும். யாரு கொல்லி போட்டு என்ன லாபம்? அதனால உனக்கு என்ன லாபம்? என்னமே அதுக்காக இயேசு தேடாம போறவங்க நிறைய பேர் இருக்கிறார். நான் சத்தம் கொல்லி போலன்னா சர்ச்சைக்கு வந்தா மூணு பழக்கம் ஓடி அவங்க விட்டு கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த ஆத்மாவை நமக்குள் கொடுத்தார். இந்த ஆத்மா எவ்வளவு காலம் உலகத்துல உயிர் வாழுச்சுன்னா சரீரம் கொஞ்ச காலம் தான் வாழும். மிஞ்சி போனா 60 வருஷம், 80 வருஷம், பலம் இருந்தா 80 வருஷம், பலன் இல்லையா அதுக்கு முன்னாடியே பாதியில புட்டுக்கிறான் மனுஷன். ஆனா இந்த ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடையாது?
என்ன கிடையாது. அப்ப உடலை விட்டு ஆத்மா போகும்போது என்ன பண்ணீங்க? இப்போ இந்த இந்த ஆவி ஆத்மா என் உடம்புக்குள்ளதான் இருக்குது. ஆனா மனிதன் சாகும் போது இந்த ஆவி ஆத்மா தனியா பிரியுது. நல்லா கவனிங்க. இப்படி என் உடம்பு விட்டு வெளியே வரும்போது ஆவி என்ன என் மூச்சு என்ன பண்ணுதுன்னா கடவுள் கொடுத்த உயிர் ஆண்டவரிடத்திலே போய்விடுது. ஆனா இந்த ஆத்மா எங்க போறதுன்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட். நல்லா கவனிங்க. என்ன வெயிட்டிங் லிஸ்ட் சொன்னா, இந்த பூமியில நம்ம வாழ்ந்த கொஞ்ச காலத்துல இந்த ஆத்மான உள்ளம், ஆத்மா என்றால் மனசு, ஆத்மா என்றால் இதயம். கவனிங்க. அப்போ இந்த கொஞ்ச கால வாழ்க்கைய இந்த பூமியில இந்த சரீரத்துல வாழ்ந்த போது இந்த ஆத்மாவை தந்த ஜீவனை தந்த இயேசுவுக்கு இந்த ஆத்மாவில இடம் கொடுத்திருந்தா அந்த ஆத்மா உடலை விட்டு போகும்போது அந்த ஆத்மா நேரா இளைப்பாறுகிற இடத்துக்கு போயிடும் வானத்துல. ஆனா இந்த பூமியில அந்த ஆத்மாவுக்கும் இதயத்துல இடம் கொடுக்கல. அந்த ஆத்மா வெளியே நிக்க வச்சிருந்த, இயேசு உள்ள வராதபடிக்கு ஆத்மாவுக்கு வெளியே நீ வெயிட் பண்ண வச்சிருந்த, உன் ஆத்மாவை இயேசு ஏத்துக்கன்னு சொன்னா அந்த ஆத்மா உடலை விட்டு போகும்போது அது நித்திய நரகத்தை போய் அது பங்கடையும். அப்போ என் ஆத்மா மோட்சத்திற்கு போகுமா, அங்கே போய் இளைப்பாருமா, அல்லது என் ஆத்மா நரக வாழ்க்கைக்கு போகுமா என்பதை யார் இந்த உலகத்தில் தீர்மானிக்கிறது? கடவுளா நீங்களா? நாம தீர்மானிக்கிறோமா, கடவுள் தீர்மானிக்கிறாரா? கடவுள் எல்லா ஆத்மாவும் மோட்ச வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லி விரும்புறார். ஆனால் அந்த ஆத்மாவிலே இடம் இல்லாம உன் நம்பிக்கையை வேறொரு காரியத்தின் மேல வச்சு, நிறைய பேர் பாருங்க, நேர்படி நம்பிக்கை கையினால் செய்யப்பட்ட உருவங்கள் மேல நம்பிக்கை இருக்கும். அந்த உருவம் உன்னை எப்படி மோட்ச வாழ்க்கைக்கு கொண்டு போகும்? கொண்டு போக உனக்கு சுவாசத்தை கொடுத்த ஆத்மாவை தந்த அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும் போதுதான் அந்த ஆத்மா ஜீவனுள்ள இடத்துல போகும். ஆனால் கைகளினால் செய்யப்பட்டவைகள் மீது உன் நம்பிக்கையை, உன் விசுவாசத்தை, உன் தொழுகையை நீ வைத்திருப்பாயானால் உன் ஆத்மா உடலை விட்டு போகும்போது அது நரகத்துக்குள்ளே நேரடியாய் அது கடந்து போகும். நேரடியா பாதாளத்துக்குள்ள கடந்து போகும். சரி, ஒரு வைக்கோலை போட்டு நெருப்புல எரிச்சா உடனே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஆனால் ஆத்மா அப்படி இல்லை. கொஞ்ச நாளைக்கு எரிஞ்சு அது சாம்பலா போகாது. ஒண்ணு நரகத்துல சதா காலம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அது ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அந்த ஆத்மா மோட்ச வாழ்க்கைக்கு போயிருந்தா அது ஆணுடைய சமூகத்துல ஓய்வெடுத்து கொண்டிருக்கும். அந்த துக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது. கடவுளோடு கூட அந்த ஆத்மா வாழ்ந்துக்கும். ஆனா இந்த ஆத்மாவை இந்த பூமியில பிசாசான விட ஆத்மாவில என்ன இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆத்மாவில விருப்பம் இருக்கிறது. அவன் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், என்ன பைக் வாங்கணும், எங்க யாரோட பழகணும், யார நண்பரா தேர்வு, விருப்பம். இந்த விருப்பம் எல்லாம் எங்க இருக்குது? ஆத்மாவில் தான் விருப்பம் இருக்கு. ஆத்மாவில் தான் உணர்ச்சி இருக்குது. கோப உணர்ச்சி ஆத்மாவில் என்ன இருக்குது? சில பாருங்க, நாடகம் பார்த்துக்கிட்டே இருப்போம், டிவி போட்டு நாடகம் பார்த்துருப்போம். யாராச்சும் ஒருத்தர் டிவியில அழுதாங்கலாம், டிவியில ஒத்துக்கு சண்டை போட்டு பிரச்சனை வந்தா அந்த டிவி பாக்குற நாம அழுதுகிட்டு இருப்போம். ஏன்? அது உணர்ச்சி. அப்போ டிவியில சண்டை போறத பார்த்து அழுகுற மனுஷன் நிஜ வாழ்க்கையில வீட்டுல சண்டை போடும் போது சொத்திருக்கிறோம், அதை குறித்து வேதனை பட மாட்டான். டிவியில ஏசப்பாவை அடிச்சாங்களா, டிவியில பார்க்கும்போது நெருப்பர் இயேசு அடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி சேனல் எல்லாம் போடுவாங்க, சிலுவை காட்சிகளை. அதை பார்த்து கண்ணீர் வடிப்பான், ஐயோ இயேசு அடிக்கிறாங்களே பாவம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவான். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சு அந்த பாவத்தினால இயேசுவ சிலுவையில் அறையிற மாதிரி அழிஞ்சுட்டு இருப்போம். ஆனா அதை குறித்து வேதனை பட மாட்டான். அப்போ உணர்ச்சி என்பது எப்போது வருதுன்னா இந்த ஆத்மாவில் தான் உணர்ச்சி வருது. கோபம் என்கிற உணர்ச்சி, எரிச்சல் என்கிற உணர்ச்சி, வெறுப்பு என்கிற உணர்ச்சி, இதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த ஆத்மாவில் தான். அன்பு வைக்கணும், புருஷனை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், இதெல்லாம் ஆத்மாவில். ஏன் கடவுள் ஆத்மாவை கொடுத்தார்? நீ ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தர் அன்பு காட்டணும். அதுக்காகத்தான் உங்க ஆத்மாவில இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் கடவுள் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஆத்மாவில கடவுள் வைத்திருக்கார். இப்போ இந்த ஆத்மா குறித்து பைபிள் சொல்லு, ஆத்மா இவ்வளவு விலையேற பெற்ற இந்த ஆத்மா அறிவு இல்லாம இருந்தா அந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனமே இல்லை. அப்ப ஆத்மாவுக்கு எது நல்லது? ஆத்மாவுக்கு அறிவுதான் மிக மிக. இந்த அறிவை எப்படி சம்பாதிப்பது? புத்தகத்தை படித்து வருகிற அறிவை அல்ல. ஒரு ஆத்மாவுக்கு புத்தகத்தை படித்து அதனால் வரக்கூடிய அறிவு ஆத்மாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, இல்லையா? லைப்ரரிக்கு போயிட்டு லைப்ரரியில புக்கெல்லாம் படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டா அதுல வருகிற அறிவு ஆத்மாவுக்கு நல்லதல்ல. கடவுளை அறிகிற அறிவு தான் உன் ஆத்மாவுக்கு நல்லது. மற்ற எந்த அறிவு உனக்குள் வந்தாலும் உன் ஆத்மாவுக்கு அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது.
அப்ப எந்த அறிவு உனக்கு முக்கியம்? கடவுளை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில வந்தாதான் அந்த ஆத்மா சீர்படும். கடவுளை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில வராத வரைக்கும் அந்த ஆத்மாவை எந்த மனிதனும் சீர்படுத்த முடியாது. நிறைய நேரங்கள மனைவி சொல்ல, புருஷன் சீர்படல, என் பிள்ளைங்க சீர்படல. கடவுளை அறிகிற அறிவு அந்த ஆத்மாவில போய் சேர்ற வரைக்கும் அந்த ஆத்மா சீர்படாது. அப்போ இந்த ஆத்மா எப்படி இந்த அறிவை எப்படிங்க பெற்றுக்கொள்ளுது? பைபிள் வழியாகத்தான் இந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளை அறிகிற அறிவை பைபிள் படிக்கிறதின் மூலமா, ஒரு பிரசங்கத்தை கேட்கறதின் மூலமா, ஒரு பைபிள் காலேஜில படிக்கிறதின் மூலமா, பைபிள் சத்தியங்களை தெரிந்து கொள்வதன் மூலமா தான் பைபிள் அறிவு உள்ள போய் கடவுளை குறித்து நம் ஆத்மாவுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த ஆத்மாவுக்கு அறிவு வேண்டும். ஆனால் எந்த அறிவு? உலக அறிவு அல்ல, புத்தகத்தை படித்து வருகிற அறிவு இல்ல. ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தின் வாயிலாக கடவுளை அறிகிற அறிவு வரும்போதுதான் இந்த ஆத்மா நல்லா. இப்போ நிறைய பேரை பார்த்தா பாரு, எவ்வளவு வாயாடியா இருக்குது பாரு, எவ்வளவு பிரச்சனை பண்ணுது பாரு, பொல்லாதது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஒரு மனுஷனுடைய ஆத்மா கெட்டு போயிருந்தா அவன் சரீரத்திலும் கெட்டவனா. ஒரு மனிதன் வெளியே கெட்டவனா இருப்பதற்கான காரணம் என்ன? ஒரு மனிதன் வெளியே துரோகியா இருப்பதற்கான காரணம்னா அவன் ஆத்மா கெட்டு போனபடியால தான் அவன் வெளி பிரகாரமாய் மோசமா இருக்கான். நிறைய பெண்கள் வாலிப பொண்ணு எப்படி இருக்கிறாங்க, இந்த வயசுல இந்த புள்ள எப்படி பாருங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க? அவன் ஆத்மா கெட்டு. அதான் யோவான் சொல்ற, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் சுகமாய். அப்ப ஆத்மா எப்படி இருக்குதோ அப்படிதான் மனுஷனுடைய பேச்சு இருக்கும். ஆத்மா எப்படி இருக்குதோ அப்படிதான் மனுஷனுடைய நடக்க இருக்கும். உன் ஆத்மா எப்படி இருக்குதோ அப்படிதான் மனுஷனுடைய ஜீவியம் இருக்கும். அப்போ வெளி உலகத்துல ஒரு மனுஷன் நல்லவனா வாழணும்னு சொன்னா எது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும்? உதாரணத்துக்கு இது உள்ள இருக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உள்ள கழுவணும். இதை கழுவி சுத்தப்படுத்தணும். சோப்பு போட்டு அதை போட்டு குடிக்க அதான் பண்ணி இதை கழுவி சுத்தப்படுத்தி ஊத்தினாதான் தண்ணி நல்லா இருக்கும். அதே போலதான் ஆத்மா நல்லா இருந்தாதான் வெளியே பேச்சு நல்லா இருக்கும். அப்போ நிறைய பேருடைய பேச்சு சரியில்லைன்னா அவன் ஆத்மா கெட்டு போய்கிறான். நிறைய பேருடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னா அவன் ஆத்மா கெட்டு போய்கிறான். அப்ப ஆத்மா கெட்டு போனவன் எல்லா செயல்பாடுகள் மோசமாகத்தான் இருக்கும். எல்லா செயல்பாடுகள் என்ன இருக்கும்? மோசமாகவே இருக்கும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லு, ஆத்மாவுக்கு அறிவு வேணும். அப்படி அறிவு இல்லை என்றால் அந்த ஆத்மா கெட்டு போய். ஒரு பக்கம் ஆண்டவர் ஆத்மாவை சீர்படுத்த நினைக்கிறார், ஆனா இன்னொரு பக்கம் பிசாசு ஆத்மாவை கெட்டு போக நினைக்கிறார். இந்த கிராமப்புறத்துல நிறைய இடங்கள்ல இந்த திருவிழா நாட்கள்ல ஒரு கயிறு பிடிச்சி 2 பக்கம் இழுத்துப்பாங்க, பாத்துருக்கீங்க? விளையாடும் போது விளையாடுவாங்க. ஒருத்தர் கயிறு பிடிச்சி 10 பேர் அந்த பக்கம் வலிப்பாங்க. அதே கயிறு முனையை பிடிச்சி இந்த பக்கம் ஒரு 10 பேர் வலிப்பாங்க. சொன்ன விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஆனா கடைசியில் யாராச்சும் ஜெயிச்சிருவாங்க. இதே போலதான் ஒரு பக்கம் பிசாசு ஆத்மாவை பூச்சி எழுதுறான். என் பக்கம் வந்துரு, நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு சொல்லி அவன் பக்கம் வரத்துக்கு பூச்சி இருக்கிறான். ஆசையெல்லாம் கொடுக்குறான், தவறான எண்ணங்கள் எல்லாம் கொடுக்குறான், உலகத்தை காண்பிக்கிறான். இவன் இருக்குது, நீ அங்க போறப்பா என்று உலகத்தை காண்பிக்கிறான். மறுபக்கம் ஆவியாளர் ஆத்மா பூச்சி போய் இருக்கிறேன், அங்க போகாதப்பா, கெட்டு போயிடுவேன். ஆத்மா கூடவே நல்லது கொண்டு போயிடுவோம், அங்க கொண்டு போகாத, ஏன் கூடவான்னு சொல்லி இந்த பக்கம் ஆத்மாவை புடிச்சு இருக்கிறார். ஆனால் இந்த பக்கம் சாய்வதா இந்த பக்கம் சாய்வதா என்பது அந்த மனிதனின் நிலைப்பாட்டை கூத்துதான். அறிவிலே 3 வகையான அறிவு இருக்குது. ஒன்று கத்த தருகிற அறிவு, இன்னொன்று பிசாச தருகிற அறிவு, இன்னொன்று மனிதனுக்கே இருக்கிற அறிவு. முதலாவது கத்த தருகிற அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அறிவை கொடுக்கும் போது அந்த அறிவு நமக்கு செம்மையானதை கொடுக்கும். கர்த்தருடைய அறிவு அவர் தரும்போது கடவுளை தெரிஞ்சுக்கணும், கடவுளுக்குள்ள வாழணும், கடவுளுக்குள்ள வளரணும், கடவுளுக்குள்ள விருத்தடையணும், கடவுள் மேல பிரியமா இருக்கணும், கடவுளுக்கு ஊழியம் செய்யணும், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். இது மாதிரி எண்ணங்கள் நம்ம ஆத்மாவிலே. ஆனால் சாத்தான் அறிவை கொடுக்கும் போது அந்த அறிவு, நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படிதான் வாழணுமா, எல்லாம் எப்படி வாழாங்க, நீ மட்டும் ஏன் அப்படி இருக்கிற, வாழு, ஜாலியா என்ஜாய் பண்ணு. அப்ப இப்பேற்பட்ட பொய்யை சொல்லும்படி, இப்பேற்பட்ட பொய்யை நாம் தேர்ந்தெடுக்கும்படி சாத்தானவன் என்ன பண்றான்னு சொன்னா, இப்பேற்பட்ட அறிவை இப்ப அறிவு கொடுத்தாரா அந்த அறிவு பயங்கரமான விசேஷமான. பைபிள்ல எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். எலிசா ஒரு கேயாசி என்ற உடன் ஊழியர் இருந்தார். நாகமான் கொண்டு வந்த எல்லா உடைமைகளை எலிசா வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார். அவன் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். ஆனா கூடவே இருந்த கேஎஸ்சி பாருங்க, ஓடி போய் அந்த வெள்ளி உடைமைகளை பெற்று. எப்பவுமே ஊழியக்காரனோடு இருக்கிறவனுக்கு ஊழியக்காரனுக்கு என்ன தரிசனம்,
ஊழியக்காரங்களுக்கு என்ன சிந்தையோ அந்த சிந்தை விசுவாச மக்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா கெட்டு போயிடுவோம். ஊழியக்காரனோடு இருக்கிறது முக்கியம் இல்ல. ஊழியக்காரனோடு இருக்கிற விசுவாசிகளுக்கு ஊழியக்காரனுடைய தரிசன விசுவாசிகளுக்கு இருக்கிறோம். ஊழியக்காரன் இருக்கிற அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் காரியங்கள் ஒரு விசுவாசிக்கு இல்லைன்னா எத்தனை ஊழியக்காரனோடு இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்ப கேயாசி போயிட்டு எலிசாவுக்கு தெரியாம வாங்கி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு போய் ஒழிக்க வச்சுட்டு ஒண்ணு தெரியாத ஒரு பிள்ளை போல அப்படியே வந்து நிற்கிறான். எலிசா போய் எட்டியெல்லாம் பாக்கல. எலிசாவுக்கு யாரும் சொல்லி அனுப்பல. எலிசா சொல்ற, கேயாசி நீ பின்னாடி ஓட்டியா, குதிரை வீட்டு நாகமாரி இறங்கினானா, எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தியா, வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்தியா? இத கேட்க கேட்க கேயாசி கண்ணெல்லாம் பிதுங்குது, முகமெல்லாம் சகப்பாகுது. எப்படி அந்த மனுஷனுக்கு தெரியும் நான் எங்கேயோ போய் வாங்கி கொண்டு வந்த விஷயம் இந்த எலிசாவுக்கு எப்படி தெரியும்? இந்த அறிவை கர்த்தர் தான் எலிசாவுக்கு கொடுத்தார். அப்போ கடவுள் ஒரு அறிவை கொடுப்பாரால் நமக்கு விரோதமா என்ன நடக்கிறது அது நமக்கு தெரியும். உன் பிள்ளை எப்படி போறா உங்களுக்கு தெரியும். உன் பிள்ளைங்க என்ன தப்பு பண்றாங்க அது உனக்கு தெரியும். உன்னை சுத்தி இருக்கிற மக்கள் எப்படி எழுப்புறாங்க அந்த அறிவு உனக்கு தெரியும். பைபிள்ல பாருங்க, அனனியா சப்பீரா கர்த்தர் கொடுக்கிற அறிவை நான் சொல்லுவேன். அனனியா சப்ரால் என்ற ஒருத்தர் இருந்தாங்க. எல்லாரும் நிலத்தை கொண்டு வந்து வித்து ஊழியக்காரர்களை பானத்தை வச்சாங்க. ஏன்னா கர்த்தர் வர போறாரு, கர்த்தர் வரும்போது இதெல்லாம் எவனா சாப்பிட போறான், அதனால கர்த்தருக்கு கொடுத்த பரலோகத்துல பலன் கிடைக்க சொல்லி எல்லாத்தையும் வித்து பானத்துல வச்சாங்க. இதெல்லாம் கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு ஊழியக்காரங்க கொடுத்தாங்க. ஆனா அனனியா சப்ரால யோசிச்சாங்க, ஒருவேளை கர்த்தர் வராம போயிட்டாருன்னா என்ன பண்றது, அதனால மொத்தமா ஏன் கொடுக்கணும், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் கொடுக்கலாம் சொல்லி ஊழியக்காரங்களை ஏமாத்துறதா நினைச்சு கடவுளை ஏமாத்துறதா நினைச்சு ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு நேரா வந்து என்ன பண்றாருன்னா எலிசாங்க பேதுருக்கு முன்னாடி நிக்கிறார். இப்ப பேதுரு கேட்க, அனனியாவே என்னப்பா நல்லா இருக்கிறியா, எங்கிருந்துப்பா வர, இவளைத்தான் நடத்த வித்தியா? அவரு அனனியாவில வாயை திறக்க முடியல. அவன் இவ்வளவுதான் வித்த என்று பொய் சொல்லும்போது சொல்ல, இல்ல நீ பொய் சொல்ற, நீ ஒலிக்க வச்சுட்டு வந்த அப்படின்னு சொன்ன போது அவன் கீழே விழுந்து அவன் பறிச்சான். எப்படி பேதுருக்கு தெரியும்? இந்த அறிவை யார் கொடுத்தது? இந்த அறிவை கடவுள் கொடுத்தது. அப்போ நம்ம சுத்தி என்ன தப்பு நடக்குது, என் முன்னாடி நிக்கிறவன் என்ன தப்பு பண்றான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளை எந்த மந்திரிகத்தை தேடி போக தேவை. ஏன்னா அந்த அறிவு கர்த்தர் உங்களுக்கு எழுத வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க மாந்திரிகத்தை தேடி போறது, குறி கேட்கிற போன எல்லாரும் சொல்லுவான் என்ன சொல்லி அவனுக்கே வடிப்போக்கு ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட வந்து 5க்கு 10க்கும் சுத்தி திரியும். அவங்ககிட்ட போய் நீ நல்ல காலம் கேட்க முடியும்? அவனுக்கே நல்ல காலம் போறதுல, நல்ல காலம் இல்லாத மனுஷனுக்கு நீ நல்ல காலத்தை தெரிஞ்சுக்க போறியா? அப்ப அது மட்டும் இல்ல, இன்னொரு சம்பவத்தை சொல்லி கடந்து போகிறேன். எலிசா சீரியா ராஜாக்கள் இஸ்ரவேல் மக்களோடு சண்டை போட வர நல்ல கவனிக்கலாம். இப்ப எலிசா அந்த அரண்மனை ஒரு தீர்க்கதரிசி, அரண்மனை தீர்க்கதரிசி எலியா. நல்ல கவனிக்க உட்காந்து. இப்போ சீரியா ராஜா சண்டை போட ஆள் அனுப்புறான். ஆனா சண்டை போட ஆள் அனுப்புற விஷயம் எப்போ இஸ்ரவேல் ராஜாக்கு தெரிஞ்சு போயிட்டு இவன் கேட்கறான், அப்ப அடிக்கடி ஆள் அனுப்பிக்கிறேன், அது எப்படித்தான் அவனுக்கு தெரியுது? அப்ப ஒருத்தன் சொல்றான், அங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான். நம்ம படுக்கை அறையில எது செஞ்சா கூட கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்துவார். அதனால யாரும் அவனுக்கு சொல்ல தேவையில்ல, அவன் கடவுளே அவனுக்கு வெளிப்படுத்துவார் என்பதை அவனுக்கு தெளிவாய் அப்ப கர்த்தருடைய ஊழியர்கள் நிறைய பேர் நம்ம சபையில பிரசங்கம் பண்ணா பத்தி யாரும் சொல்லிட்டாங்க என்ன கொடுத்து, ஆனாதான் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றாங்க. இல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஏதாச்சும் ஒரு விதமா பிரசங்கம் பண்ணிட்டா யோசிக்க, நீ தானே சொன்ன, கண்டிப்பா சொல்லி இருப்பா. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தரே தமது ஊழியக்காரனுக்கு அந்த ஆவியில அந்த காரியங்களை வெளிப்படுத்தி, எலிசாவுக்கு எப்படி வெளிப்படுத்தினா, பேதுருக்கு எப்படி அனனியா பொய்யானவன் என்பதை வெளிப்படுத்தினார், எப்படி எலிசாவுக்கு கேயாசி பொய்யானவன் என்பதை சோதரிக்கும் வெளிப்படுத்தினார். அதே போலதான் ஒரு தேவ மனுஷனுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் நல்லவங்களா ஒருத்தர் கெட்டவங்களா அப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற அறிவு இந்த உலகத்துல வெளியேறப்பட்டது. ஆனால் பிசாசு கொடுக்கிற அறிவு, நீ பொய் சொல்லு, உண்மை பேசினா ஒண்ணு நடக்காது, நீ உண்மையா வாழ்ந்தா நல்லா வாழ முடியாது, நீ பொய் பேசு, நீ எதுக்கு மன்னிக்கிற, நீ ஏன் விட்டு கொடுக்கிற, உன் வாழ்க்கை கெட்டுடும், அப்படி இப்படி சொல்லி பொய்யான அறிவை கொடுத்து நம்மளை கர்த்தரை விட்டு தொலைக்க. மூன்றாவது, நமக்குள்ளே ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கார். இதுதான் பகுத்தறிவு. ஏன் இந்த பகுத்தறிவை கொடுத்தார்? இந்த பகுத்தறிவு இருக்கிற மாதிரி தான் சாப்பாடை மட்டும் சாப்பிடுறோம். இந்த பகுத்தறிவு மண் எடுத்து சாப்பிடுறோம்.
பகுத்தறிவு இருக்கிறபடியா தான் ரோட்ல போ, தூரமா போ. இந்த பகுத்தறிவு தான் ராஜி நீ வா, நீ எதை வரன்னு சொல்லி போயிரு. பகுத்தறிவு இருக்கிறபடியா தான் டிராக்ல போகாம ட்ரெயின்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுத்தறிவுலன்னா டிராக்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ ஏன் கர்த்தர் நமக்கு பகுத்தறிவை கொடுத்தார்? இந்த பகுத்தறிவை வைத்து எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய், எது நிஜமானது, எது நிஜமில்லை, எது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும், எது உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும், இந்த காரியத்தை நீ தெரிந்தெடுத்து நீ சரியானதை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனுக்குள்ளே பகுத்தறிவை ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஆண்டவர் கொடுத்து. அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த பகுத்தறிவை நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தப்பானது தெரியும். எல்லா அறிவும் நமக்கு நன்மையை கொடுக்க, டிவி பார்த்து வருகிற அறிவு நம்ம வாழ்க்கைக்கு சமாதானத்தை, ஒரு போனை பார்த்து வருகிற அறிவு நம்ம வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்காது. ஒரு புத்தகத்தை படிச்சு வரக்கூடிய அறிவு நமக்கு நிம்மதியை கொடுக்காது. கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணு சொன்னா நித்திய ஜீவனுக்குள்ள நம்மளை வழிநடத்தும். வேற எந்த அறிவும் நமக்கு வாழ்க்கைக்கு அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால தேவ பிள்ளைங்க, அதாவது சாலமன் சொல்றாரு, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப ஆத்மாவுக்கு என்ன வேணும்? ஆத்மாவுக்கு சோறு போட்டா சோறு சாப்பிடுமா? உடம்புக்கு தான் சாப்பாடு தேவை, உடம்புக்கு தான் தண்ணி தேவை. ஆனா ஆத்மாவுக்கு என்ன வேணும்? நாக்கு தாகமா இருப்போது நாக்குக்கு என்ன வேணும்? வயிறு பசியா இருக்கும்போது வயிற்றுக்கு என்ன வேணும்? தலை காஞ்சி போகும்போது தலைக்கு என்ன வேணும்? அதே போலத்தான் ஆத்மாவுக்கு என்ன வேணும்னு சொன்னா ஆண்டுடைய அறிவு மட்டும்தான் வேணும். அந்த ஆண்டுடைய அறிவு ஆத்மாவுக்கு எப்படி வரும்? வேத வார்த்தைகள் வழியாக, ஒரு பிரசங்கத்தை கேட்கறது மூலமாக, பைபிள் படிக்கிறது மூலமாகத்தான் ஆத்மாவுக்கு அறிவு போய் சேரும். இந்த அறிவு போனாதான் அந்த ஆத்மாவை சுத்தமாக சீர்கெட்டு போன ஆத்மாவை, கெட்டு போயிருக்கிற ஆத்மாவை, அநியாயமா இருக்கிற ஆத்மாவை இந்த அறிவு போய் தான் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஆத்மா சாவம். அறிவு இருந்தாதான் ஆத்மா சீர்படும். ஆனாதான் ஆண்டு சொன்னாரு, ஆத்மாவுக்கு அறிவு இல்லைன்னா ஆத்மா சீர்கெட்டு போயிடும். ஆத்மாவுக்குள்ள அறிவு இல்லாதபடியாதான் கெட்ட குமாரன் அப்பா கிட்ட போய் கெட்டு போனான். ஆனா அறிவு வந்த போது எங்க வந்தா? அப்போ ஆத்மாவுக்கு எது முக்கியம்? துட்டா, பணமா, சாப்பாடா, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா? இல்ல, ஆத்மாவுக்கு தேவையானது அறிவு. என்ன அறிவு? கடவுளை அறிகிற அறிவு. அப்ப கடவுளை அறிகிற அறிவு இருந்தாதான் ஒரு ஆத்மா சீர்படும். ஆத்மா சீர்பட்டுட்டா அவன் வெளி உலகத்துல நல்லா இருக்கும். அப்ப ஒரு மனுஷன் வெளியே கெட்டு போனது காரணம் என்ன அர்த்தம்? தண்ணி கீழே ஊதுனா நாட்டு அடிக்கிறாங்க, என்ன காரணம்? உள்ள கெட்டு போயின்னு அர்த்தம். அதே போல ஒரு மனுஷன் வெளியே துர்நாற்று அடிக்கிறான், ஐயோ கொல்லாதவங்க, என்ன காரணம்? அவன் ஆத்மா கெட்டு போயின்னு அர்த்தம். அப்ப கெட்டு போன ஆத்மா துர்நாற்று அடிக்கும். அப்போ அதான் பைபிள் சொல்லு, ஆத்மாவுக்கு அறிவு வேணும். இந்த ஆத்மாவுக்கு அறிவு இல்லைன்னா அந்த ஆத்மா என்ன பண்ணும்? சீர்கட்டு போயிடும். ஆனா ஆத்மாவில அறிவு இல்லைன்னா பைபிள் சொல்லுது அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அவன் ஸ்தோத்திரிக்கிறான், அவசரமான முடிவுகள் எடுக்கிறான், கால் துரிதமான வழி தப்பி நடக்கிறான். ஆத்மாவில அறிவு இருக்கிறவன் எப்போதுமே பொறுமையா இருந்து கர்த்தர் சமூகத்தில் நன்மைகள் கற்று. பைபிள் சொல்லுது அவசரம் என்பது பெரும்பாலும் முட்டாள்தனத்தோடு பைபிளை ஒப்பிட்டு பேசுகிறது. நம்ம வாழ்க்கையில ஆத்மாவிலே நாம் தாவிது பாருங்க, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திரு, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுகிறேன். அதனால கர்த்தருடைய நம்ம ஆத்மாவில என்ன அறிவு இருக்கு? கடவுளை அறிகிற அறிவு இருக்கிறதா? இல்ல உன் சுயமான அறிவு இருக்கிறதா? இல்ல சாத்தானுடைய அறிவு? எந்த அறிவுக்கு முக்கியம்? கடவுளை அறிகிற அறிவு தான் ஆத்மாவுக்கு நல்லது. அப்பதான் ஆத்மா சீர்படும், ஆத்மாவில நிம்மதி கிடைக்கும், ஆத்மாவில சமாதானம். இல்லைன்னா எவ்வளவு பணத்தோடு வாழ்ந்தாலும் ஆத்மாவில நிம்மதி இருக்காது. எவ்வளவு சொத்து சுகத்தோடு வாழ்ந்தாலும் கடவுளை அறிகிற அறிவு வரலன்னா அந்த ஆத்மாவில சமாதானம் கிடைக்காது. நீ தூங்குவே, ஆனா மனசு போராடும். ஆனா கர்த்தரை அறிகிற அறிவு இருந்தா அந்த ஆத்மா நிம்மதியா படுக்கும், அந்த ஆத்மா இளைப்பாரும். செய்தியின் தலைப்பு என்ன? ஆத்மா. ஆண்டவன் எப்படி படிச்சாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் எங்க போயிடும்? சத்த பின்பு. ஆத்மா எங்க போவோம்? இளைப்பாறும். ஆவி எங்க போகும்? அப்போ எப்படி ஆண்டவர் படைக்கும் போது ரெண்டும் சேர்ந்து உள்ள வந்துச்சோ அதே மாதிரிதான் சாகும் போது இந்த ஆவி ஆத்மா ரெண்டும் பிரியும். உயிர் போகும்போது மூக்கு வழியா தான் உயிர் போயிடும், ஏன்னா அந்த வழியா தான் உயிர் உள்ள வந்தது. அதே மாதிரி உயிர் வெளியே போகும்போது மூக்கு வழியா வெளியேறி ஆண்டவரத்துல போய் சேர்ந்துரும். ஆத்மா போய் என்ன பண்ணுச்சோன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துல இலை, ஆண்டவரை பூமியில் இடம் கொடுத்திருந்தா இழைப்பாரும். ஆண்டரை வெறுத்திருந்தா அந்த ஆத்மா நேரடியாக நரகத்துக்குள்ள போகும். ஆனா தேவ பிள்ளைகள், உங்க ஆத்மாவில கடவுளை அறிகிற அறிவை நாளுக்கு நாள் வளர்த்து, ஆத்மாவில அறிவு வளரும் போது ஒருவன் கர்த்தருக்கு அதிகமா இடம் கொடுப்பான். அவன் உலகத்தை நேசிக்க மாட்டான்,
உலகத்துக்காக ஓட மாட்டான். உலகத்தை சதமா நினைக்க மாட்டான். ஆத்மாவில் அறிவு இருக்கும் போது அவன் கர்த்தரையே முக்கியத்துவப்படுத்துவான். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பான். கர்த்தர் அதிகமா நேசிப்பான். கர்த்தருக்காக வாழணும் என்று நினைப்பான். அவன் ஆத்மாவில் அறிவில்லாதவன் உலகத்திலே சேர்த்து வைக்க ஓடுகிறான். ஒருத்தன் பாருங்க, அவன் ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சான். சொல்றான், ஆண்டு சொன்னார், இந்த வருஷம் நல்ல விளைச்சல் இருந்தது, நான் சேர்த்து வைக்க போறேன். சேர்த்து வச்சான். ஆணுச்சா அதை மதிக்கிறேன். இன்றைக்கே உன் ஆத்மா உன்னை விட்டு போய்விட்டார். நீ நாளைக்கு எங்கடா போச்சு இது ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட்டு ஆத்மா வெளியே போயிடுச்சா நாளைக்கு நம்ம எங்க போவோம்? கடவுளை விட்டு ஓடுறோம். கடவுளை விட்டு ஓடுகிற இன்றைக்கே என் ஆத்மா கடவுளை விட்டு என் உடம்பை விட்டு போயிடுச்சா நாளைக்கு நான் போகக்கூடிய இடம் எங்க என்பது சிந்தித்தோம். தேவப்பிள்ளை, உன் ஆத்மா வெளியேற இந்த ஆத்மாவை காத்துக்கொள்ள, இந்த ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிறதும் இல்லை என்றால் அதை நரகத்துல சேர்க்கிறதும் ஆண்டவர் நம்முடைய பொறுப்பில் விட்டிருக்கிறார். நீ எப்படி நடக்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் ஆத்மா. உன் நம்பிக்கை எதுவோ அதை பொறுத்துதான். ஆனால் வெளியேற பெற்ற ஆத்மாவின் குறித்து பயபக்தியோடு இருங்க, கரிசனையா இருங்க. அந்த ஆத்மா போனா திரும்ப வராது. ஒரு முறைதான் உடம்புல இருக்கும். அது திரும்பி போயிடுச்சுன்னா மறுபடியும் கொண்டு வந்து உள்ள வைக்க முடியாது. அது வெளியேற பெற்றது, அது கடவுள் கொடுத்தது. ஆனால் அதை குறித்து நம்ம எச்சரிக்க வேண்டும். எல்லா கண்களை